திங்காதேவகோட்டை சேர்மன் மாணிக்க வாசகம் நடுநிலைப்பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். மேம் சொல்லியிருந்தா அடுத்த தலைமுறைக்கு நம்ம தண்ணீரை சேமிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மேம் சொல்லியிருந்தா அந்த பனைமரம் இருக்க இடத்துல தண்ணிக்கு பஞ்சம் ஏற்படாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம அதை பத்தி மேலோட்டமாக தான் தெரிஞ்சு வச்சிருப்போம். ஆனா மேம் எங்களுக்கு நிறைய சொல்லியிருந்தாங்க. பனைமரம் இருக்க இடத்துல பனைமரம் மழைநீரை நன்னீர் கிடைக்கிது. அது ஏரி இதுலலாம் 0.02% தான் கிடைக்கிது. ஆனா பனிப்பாறைகள்ல தான் நமக்கு மிச்சமுள்ள தண்ணி எல்லாமே கிடைக்கிது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மேம் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி. வணக்கம். மாணிக்கவாசகம் நடுநிலைப்பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். மேம் சொல்லியிருந்தாங்க தண்ணீர் தினம் 1993 இருந்து தான் கொண்டாடணும்னு சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி ஒவ்வொரு தடவைக்கும் ஒவ்வொரு இதாக தீம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ தண்ணீருக்கு லாஸ்ட் இயர் தீம் சமாதான தண்ணி அப்படின்னு வச்சிருந்தாங்க அப்படி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நம்ம இந்த மாதிரி நீரை சேமிக்கிறதுக்காக நீர் சேமிப்பு தொட்டி, இந்த மாதிரி நீர் தேக்கங்கள் இதெல்லாம் உருவாக்கி வச்சுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. விவசாயத்துல நம்ம தாத்தா பாட்டிலாம் கால்வாய்கள் வெட்டி தண்ணி அப்படியே தான் ஓட விடுவாங்க. ஆனால் அது இந்த பயிர்களுக்கெல்லாம் போகாது. அந்த மாதிரி நம்ம தண்ணியை வீணாக்காம அதுக்காக இப்போ 20 வருஷமா சொட்டு நீர் பாசனம்ன்ற ஒரு முறையை கண்டுபிடிச்சு அதில் தண்ணி சிக்கனமாக பயன்படுத்தி விவசாயத்துக்கு பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. மேம் இந்த மாதிரி விவசாயத்துக்கு தண்ணியை சேமிக்கிறதை பற்றி நிறையா சொல்லியிருந்தாங்க. நானும் இனிமேல் தண்ணியை சிக்கனமாக பயன்படுத்துவேன். நன்றி. வணக்கம்.